உமர்ல என்ன சொல்றாங்க, உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இது எனக்கு பொறுப்பா இருந்துச்சு, ஆனா இதுக்கே அல்லாட்ட போய் நான் கணக்காட்டணும், நான் செத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆள் நியமிச்சு அவன் செஞ்சதுக்கெல்லாம் அப்புறம் நானும் சுமந்து, அதான் சொல்றாங்க அவன் செய்யற செயலுக்கும் நான் சுமந்து அதுக்கும் சேர்த்து நான் நின்றுட்டு இருக்கணும் மறுமையில. அல்லாட்ட போய் மறுமையில ஒன் விசாரணை நடக்கும்போது இவர் கணக்கு கிளியர் ஆச்சுன்னா இவர் போயிடலாம்ல, அல்லாட்ட இருந்து நவுந்து போய் அவரை வேலையை சொர்க்கத்துக்கு பாத்துக்கலாம். இப்ப இவன் கணக்காட்டுற வரைக்கும் நான் நின்றுட்டு இருக்கணும், இது ஆவாது பாக்குறேன். அப்ப எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க ஒரு முஸ்லீமுக்கு இருக்கிறதுலேயே மிகப்பெரிய தண்டனை நீங்க கொடுக்கறதுன்னா என்ன தெரியுமா, அவனை கலிஃபாவை போடுறதுதான். செத்துருவான், அதனாலதான் வேணான்னு ஓடுவான். ஆசைப்படுறவன் யாரு அப்படின்னா அவன் வேற ஆளு. அது இன்ஷால்லா யார் ஆசைப்பட்டாங்க வரலாறுல காட்டுவோம். யாரெல்லாம் பதவிக்காக ஆசைப்பட்டாங்க, யார் அல்லாஹ்வுடைய தீனுக்காக போரிட்டாங்க, யார் தன்னுடைய பதவிக்காக போரிட்டாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க பதவியில் இருந்தாங்க. ரெண்டு பேருமே பதவியில் வச்சிருந்தாங்க. யார் ரெண்டு பேருமே சத்தியத்தில் இருந்தாங்க இல்லையா? சரி, ரெண்டு சத்தியத்தில் இருந்தவங்களையும் பதவியில் மேட்ச் பண்ணுவோமா? சத்தியத்தில் ரெண்டு பதவியில் ரெண்டு பேருமே சத்தியத்தில் இருந்தாங்கல்ல. அலி ரலியல்லாஹு சத்தியத்தில் இருந்தாங்க, முஆவியா ரலியல்லாஹு சத்தியத்தில் இருந்தாங்க. சரி, இந்த சத்தியத்தில் இருந்தவர் ஆட்சி எப்படி பண்ணாரு, இந்த சத்தியத்தில் இருக்கிற ஏ டீம் எப்படி ஆட்சி பண்ணிச்சு, சத்தியத்தில் இருந்த பி டீம் எப்படி ஆட்சி பண்ணிச்சு, ரெண்டு ஆட்சி மக்கள் மத்தியில் வைப்போம். நாம எதையுமே சொல்ல வேண்டாம். நாம இவங்க நல்லவங்க இவங்க மோசமானவங்க, இது நல்லாச்சு இது கெட்டாச்சு எதுவும் சொல்ல வேண்டாம். சம்பவங்கள், உண்மை சம்பவங்கள், இட்டு கட்டப்பட்டது இல்ல, வரலாற்று புக்கும் இல்ல, ஹதீஸ்கள் இருக்கிற சம்பவங்கள் ரெண்டுமே இப்படி கொண்டாந்து வச்சிடறோம். இது இவங்க பீரியட்ல நடந்துச்சு, இது இவங்க பீரியட். இப்பயே மக்கள் முடிவு பண்றாங்களா இல்லையா? சத்துணவு முட்டை இவங்க போட்டாங்க, இவங்க முட்டையில ஊழல் பண்ணாங்க. கணக்கு அவனுக்கு மக்களுக்கு அறிவு இருக்குல்ல, எந்த கவர்மெண்ட் பெட்டர்னு சொல்லி அவனே அறிவு போட்டுக்குவான்ல. அப்ப அது பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கும். அப்ப விஷயம் என்னன்னா, இது பொறுத்த வரைக்கும் என்னது பாரம், அந்த பாரத்தை சொல்றான் அல்ல, சொல்றான் பொறுமையா இருங்க, இன்னும் பெரிய பிரச்சனைகள் வர வேண்டியது இருக்கு அல்ல சொல்றான். இன்னும் பெரிய பிரச்சனைகள் வர வேண்டியது இருக்கு. தாவூதை பாருங்க, அவருக்கு நம்ம ஆற்றலை கொடுத்தோம். ஆற்றலை கொடுத்தங்கிற இடத்துல இங்க பாருங்க, வஸ்குரு அப்தனா தாவூத ஜல் ஐத் அப்படிங்கிறோம், கைகள் கொடுத்த தாவூதுங்கிறோம். அப்ப குர்ஆனை நேரடியாக தான் நாங்க புரிவோங்கிறாங்களா? கைகள் இருந்துச்சா யாருக்கு? தாவூத் நபிக்கு. வேற யாருக்கும் கை இல்லையா? அப்ப இந்த இடத்துல மொழிபெயர்க்க கரெக்டா போட்டிருக்காங்க, பெரும் ஆற்றலை கொடுத்திருந்தா அப்படின்னு. அப்ப ஆற்றலுக்கு கை வித்தியாசம் இருக்கா இல்லையா? தாவூத் நபி கை இருந்துச்சா இல்லையா? தாவூத் நபி கை இருந்துச்சா இல்லையாங்க? கைகள் இல்லாமல இருந்தாரு. இந்த சோலை படத்துல டாகூர் சுத்துவான் இப்படியா இருந்தாரு, கை இருந்துச்சு. அப்ப கை இருந்துச்சு, ஆனா என்ன அல்ல நீங்க மொழிபெயர்க்கிறீங்க, ஆற்றலும் மொழிபெயர்க்கிறீங்களா இல்லையா? அப்ப முன்னறிவிப்புகள் போது மாற்று, கை இருந்தது நல்லா புரிஞ்சுங்க. கை இல்லாத ஒருத்தருக்கு அல்லாஹ் கை இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க மாற்று பொருள் கொடுக்கலாம். அப்ப தாவூத் நபி கையே கிடையாதுப்பா, அவருக்கு எப்படிப்பா கைன்னு மீனிங் வரும், அதனால கை வராது, இது கைக்கு வேற மீனிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், கைக்கு மீனிங், அப்ப கைக்கு இவங்க மேலும் மாற்று பொருள் கொடுக்குறாங்க. அப்ப கேட்டா என்ன சொல்றாங்க, நம்ம சொன்னா முன்னறிவிப்புகள் விஷயத்துல ஏன் அல்லாஹ் தெளிவா சொல்ல தெரியாதா? அப்ப கைக்கும் ஆற்றலுக்கும் தனித்தனி வார்த்தை அரபில் இல்லையோ? ஆற்றலுக்கும் கைக்கும் தனியான வார்த்தைகள் இருக்கா இல்லையா? அப்ப தாவூத் நபி கை இருந்துச்சா ஆற்றல் இருந்துச்சாங்கிறது தெளிவா அல்லாஹ் சொல்லி இருக்க முடியுமா? முடியாதா? அப்ப அல்லாஹ் ஓபனா தான் எல்லாமே பேசுவான், அல்லாஹ் தெளிவா தான் எல்லாமே தெளிவா தான் அல்லாஹ் பேசுறான். புரியவங்களுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி எடுக்கக்கூடிய விதத்துல தான் அல்லாஹ் பேசுறான். நமக்கு வேலை இருக்கணுமா இல்லையா? அப்ப அது அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை கொண்டு தான் குர்ஆன் இறங்கி இருக்கு. இல்ல அல்லாஹ் அந்த நேரத்துல அது தோணி அப்படியே செஞ்சுட்டான், இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருக்குமா? அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் வேணும்னு தான் பண்றான். ஐதுனா கைதான். அப்ப ஆற்றல்களை கொடுத்திருந்தோம் அப்படின்னா கைகளை கொடுத்திருந்தோம் மீனிங் அங்க கிடையாது. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுல இன்ன சக்கர்னல் ஜிபால மாவு யுஸப்பிஹ்னா பில் அஷி வல் இர்ஷாக் வல் இஷ்ராக். இன்ன சக்கர்னல் ஜிபால மாஹு யுஸப்பிஹ்னா பில் அஷி வல் இஷ்ராக். நாம் மலைகளை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தோம், அவை காலையிலும் மாலையிலும் அவருடன் சேர்ந்து துதி செய்த வண்ணம் இருந்தன. வத்தைர மஹ்ஷூரத்தன் குல்லு லஹு அவ்வாப். பறவைகளும் ஒன்று திரண்டு வந்தன, அவை அனைத்தும் அல்லாஹ்வை துதிப்பதில் கவனம் செலுத்தக்கூடியவனவாய் இருந்தன. வஷதத்னா முல்கஹு வ ஆதைனாஹுல் ஹிக்மத வ ஃபஸ்லல் கிதாப். நாம் அவருடைய அரசாட்சியை வலுப்படுத்தியிருந்தோம், நுண்ணறிவையும் அவருக்கு வழங்கியிருந்தோம், மிக நுட்பமான தீர்ப்பளிக்கும் ஆற்றலையும் நல்கியிருந்தோம். இந்த இடத்துல தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இதை பற்றி சொல்லும்போது அரசாட்சியை வலுப்படுத்தியிருந்தோம். அரசாட்சிங்கிறது வேற, மன்னருங்கிறது வேற. அவருடைய அந்த ஆட்சி பகுதியை அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருந்தான். முல்கஹு வ ஆதைனா, அவர் மலிக் கிடையாது, அவர் யாரு, கலீஃபா. அது பின்னாடி வர்ற வசனத்தில் அல்லாஹ் கிளியர் பண்ணிடுவான். அதனால முல்க் வச்சிருந்தவங்க எல்லாம் யாராயிர மாட்டாங்க, அதுதான் அந்த ஆளு தான் கலீஃபாவே தவிர ஊர் பேருமா கலீஃபான்னு ஆயிரும். ஊரத்தான் இருக்கும். மன்னர் ஆட்சி என்னது, அரசாங்கம் தான் இருக்கும். அரசாங்கம்னா அரசாங்கம் தான், அது அரசு ஆட்சி பண்ற அரசாங்கம் கிடையாது. அரசாட்சியுடைய அந்த அகராதி மீனிங்லாம் எடுத்துடக்கூடாது. இது அதான் சொல்றேன், அந்த லூப் ஹோல் தேடுறது குரான்ல. எங்கேயாவது ஒரு லூப் பாயிண்ட் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, ஒட்டுமொத்த இஸ்லாத்துடைய பில்டிங்கை வெடிச்சு தகர்த்துட்டு போயிடுவாங்க. ஒரு லூப் ஹோல் வச்சு. இதுதான் யாருடைய வேலை, இது பனி இஸ்ராயேலுடைய வேலை. வார்த்தையை வச்சு வளர்றது, ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிறது, அந்த வார்த்தையை வச்சு வேற அவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும், ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த வழிகேட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி பண்ணுவாங்க. இந்த தரிகா முரீதுலாம் போறாங்களே,
அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு யக்கீன் வரும் வரை தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு இருக்கும். அப்ப உறுதியான நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண தேவையில்லை, தொழுகை நிலைநாட்ட தேவையில்லைன்னு சொல்லி ஒரு மாற்று பொருள் கொடுத்து முறிது வாங்கினாலும் தொழ வேண்டியதில்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வளர்ச்சி திருச்சி போயிடும். ஆனால் தொழுகை பத்தி 54 இடத்துல எல்லாம் பேசுறான். தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகை விடலன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மொத்தமும் பார்க்குறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எங்கேயாவது தொழுகை விட்டாங்களா? விடல. அப்ப என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் உறுதியான நம்பிக்கை கடைசி வரைக்கும் வரலையா அல்லாஹ் மேல? அப்ப அவங்க வந்துச்சு. அப்ப அவங்களுக்கு மேல உறுதியான நம்பிக்கை இருக்கிறவங்க யாரு? அப்ப உறுதியான நம்பிக்கை அப்படி அந்த அந்த வார்த்தை ஜாலம் பண்ணக்கூடாது. இப்போ அரசாட்சி வழங்கணும் அப்படின்னா அரசாட்சி தாவூதுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஃபித்னா பண்ணி அதை வந்து கிலாஃபத்தை டெமாலிஷ் பண்றதுக்காக என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லாமே வந்து ஃபிட் பண்ணக்கூடாது. வஹல் அதா நபவுல் ஹஸ்மி இஸ் தசவ்வருல் மெஹராப், மேலும் சுவர் ஏறி மாடத்தில் நுழைந்த வழக்காளிகளின் செய்தி உமக்கு வந்ததா? மேலும் சுவர் ஏறி மாடத்தில் நுழைந்த வழக்காளிகளின் செய்தி உமக்கு வந்ததா? அவர்கள் தாவீதிடம் வந்தபோது அவர்களை பார்த்து திடுக்கிட்டார். அவர்கள் கூறினார்கள், பயப்படாதீர், நாங்கள் ஒரு வழக்கு சம்பந்தமான இரு பிரிவினராகும். எங்களில் ஒருவர் இன்னொருவருக்கு அநீதி இழைத்துள்ளார். நீர் எங்களிடையே மிக சரியான தீர்ப்பு வழங்குவீராக. நேர்மை தவறிவிடாதீர், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவீராக. இதோ இவர் என்னுடைய சகோதரர். இவரிடம் 99 செம்மறி ஆடுகள் இருக்கின்றன. என்னிடமோ ஒரே ஒரு செம்மறி ஆடுதான் இருக்கின்றது. இந்த ஒரு செம்மறி ஆட்டையும் என்னிடம் ஒப்படைத்து விடு என்று என்னிடம் இவர் கூறுகின்றார். பேச்சு சாதுரியத்தால் இவர் என்னை மடக்கிவிட்டார். தாவூத் பதிலளித்தார், இவர் தன்னுடைய செம்மறி ஆடுகளுடன் உம்முடைய செம்மறி ஆட்டையும் இணைத்துக் கொள்வதாக கோரியதன் மூலம் நிச்சயமாக உமக்கு அநீதி இழைத்து விட்டார். உண்மையில் ஒன்று கூடி வாழும் மக்களில் பெரும்பாலோர் ஒருவர் மற்றொரு மீது வரம்பு மீறி நடந்து கொள்கின்றார்கள். ஆயினும் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகிறார்களோ அவர்கள்தான் இதிலிருந்து தப்பித்திருக்கின்றார்கள். இத்தகையோர் மிக சிலரே ஆவர். இவ்வாறு கூறிக்கொண்டிருந்த போதே உண்மையில் நாம் அவரை சோதித்திருக்கிறோம் என்பதை தாவூத் உணர்ந்து விட்டார். உடனே தம்முடைய இறைவனிடம் மன்னிப்பு கோரினார். மேலும் சஜிதாவில் விழுந்து விட்டார். இறைவனின் பக்கம் மீண்டார். அப்போது நாம் அவருடைய அந்த தவறை மன்னித்து விட்டோம். நிச்சயமாக நம்மிடத்தில் அவருக்கு நெருக்கமும் நல்ல முடிவும் இருக்கின்றன. இதுல ஒரு சம்பவம் வந்து அல்லாஹ் சொல்றான். இந்த சம்பவம் வந்து ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை இதில் இருக்கு. இன்றைய நவீன உலகம் இருக்கு இல்லையா, இன்றைய நவீன உலகம் தொடர்பான ஒரு படிப்பினையும் அல்லாஹ் இதில் சொல்றான். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இது ஏதோ ஒரு 2 பேருக்கு மத்தியில் நடந்த வழக்கு மாதிரியோ, ஏதோ ஒரு தாவூத் நபியுடைய ஒரு தவறை சுட்டி காட்டுற மாதிரியோ, இல்லை வேற ஏதோ ஒரு வரலாற்று பின்குறிப்பு பேசுறது மட்டுமே நம்ம இதை எடுத்துக்கூடாது. இது ரொம்ப பெரிய ஒரு ஆழமான ஒரு படிப்பினை இருக்கு. இந்த சம்பவம் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுவர் ஏறி ஜம்ப் பண்ணி வராங்க. அப்போ ஒரு 2 பேர் நேர்வாசல் வழியாக வராமல், ஒரு டியூட்டி டைமில் வராமல் அன்அஃபீஷியலாக மேலே ஏறி வர்றாரு. அதாவது அவர் மன்னராக இருந்தால் இப்படி ஏறி வந்தால் என்ன ஆகும்? முதல்ல போட்டுருவாங்க. என்னெல்லாம் பேசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவர் கலீஃபா இருக்குங்காட்டி தான் கலீஃபாவை மக்கள் எப்படி வேணாலும் டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த பாருங்க, பயமுறுத்திருக்காங்க வந்து குப்புன்ட்டு. அவர் பயப்படுறாரு இப்படின்னு. அவர் பயப்படாதுங்க இவங்க மன்னர்கிட்ட போய் மன்னரே பயப்படாதீங்க அப்படின்னா முடிஞ்சே போச்சு. பயப்படாதுன்னு சொல்கிற வரைக்கும் அவன் மண்டையில் தலை இருக்காதுன்னு வச்சிங்க, அது வேற விஷயம். அவர் என்ன சொல்றாரு? பயப்படாதீங்க அப்படின்னு யாரை சமாதானப்படுத்துறாங்க? தாவூத் நபியை. இவங்க வீட்டுக்குள்ள தடாலடியாக பூந்துட்டு பர்மிஷனும் கேட்காம போயிட்டு பயப்படாதீங்கிறார். நாங்கள் ஒரு வழக்கு சம்பந்தமாக வழக்கு கேட்குற நேரத்தை பாரு, ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு, அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. வழக்கு சம்பந்தமான இரு பிரிவினர் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஏடா டைம் என்ன, டியூட்டி டைம் என்ன, எப்போ எங்கே வழக்கு தாக்கல் பண்ணுறதுக்கு ஒரு நீதிமன்றம் இருக்கும், நீ அங்கே வரணும், அதெல்லாம் விட்டுட்டு இப்படி வர்றாங்க. இப்படி வந்தால் கூட என்ன பண்ணியிருக்காரு தாவூத் நபி? பொறுமையா, சகிப்புத்தன்மையா அதில் பதில் சொல்லி அவருடைய பண்பு பாருங்க எந்த இடத்துல இருந்திருக்குன்ட்டு. எங்களில் ஒருவர் இன்னொருத்தருக்கு அநீதி இழைத்துள்ளார். 2 பேர்ல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அநீதி இழைச்சிருக்கிறார். நீர் எங்களிடையே மிக சரியான தீர்ப்பு வழங்குவீராக. சரியான தீர்ப்பு சொல்லுங்க, நேர்மை தவறி விடாதீர், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவீராக. இப்படி நீங்க கரெக்டா இருங்க, நேர்வழி எங்களுக்கு காட்டுங்கன்றார். அப்போ ஒரு நபியுடைய ஈமானே ஆட்டம் கண்டுரும். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணா ஆடி போயிடுவார். என்னமோ ரொம்ப கவனமா, ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா அந்த டாபிக்கை கேட்பார். என்ன அப்படின்னா, இதோ இவர் என்னுடைய ஒரு சகோதரர், இவரிடம் 99 செம்மறி ஆடுகள் இருக்கின்றன. இந்த சகோதரர் அப்படின்னா நேரடியாக சகோதரர்னு புரிஞ்சக்கூடாது. இது வந்து கொள்கை சகோதரர் அல்லது கூட வாழ்ற ஒருத்தர். என்னிடமோ ஒரே ஒரு செம்மறி ஆடு தான் இருக்கிறது. இந்த ஒரு செம்மறி ஆட்டையும் என்னிடம் ஒப்படைத்து விடு என்று என்னிடம் இவர் கூறுகின்றார். பேச்சு சாதுரியத்தால் இவர் என்னை மடக்கி விட்டார். அதற்கு தாவூத் பதிலளித்தார், இவர் தன்னுடைய செம்மறி ஆடுகளுடன் உம்முடைய செம்மறி ஆட்டையும் இணைத்துக் கொள்வதாக கோரியதன் மூலம் திண்ணமாக உமக்கு அநீதி இழைத்து விட்டார். இப்போ இந்த சம்பவம் என்ன சொல்லப்படுது? இந்த ஒரு ஆள்கிட்ட 99 ஆடு இருக்கு, இன்னொரு ஆள்கிட்ட ஒரு ஆடு தான் இருக்கு. அப்போ இந்த 99 ஆட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாரு? இந்த ஒரு ஆட்டுக்காரர்கிட்ட வாங்கிட்டாரு. வாங்கல, கேட்கிறார், அதையும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு தான் பர்மிஷன் தானே கேட்கிறாரு. திருடலைங்க, சொந்தமாக்கல, அபகரிக்கல, இன்னும் குற்றம் நடக்கல. என்ன பண்றாரு? அதை கேட்கிறார். அந்த ஒரு ஆட்டையும் என்கிட்ட கொடுத்துருங்க
அப்படிங்கிறார். அதுக்கு தர்க்க ரீதியா ஆர்குமெண்ட் வைக்கிறார். அதுக்கு என்ன பண்றாரு, ஸ்ட்ராங்கா ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறார். அப்போ பேச்சு சாதுரியத்தால் இவர் என்ன பண்ணிட்டாரு, என்னை மடக்கி விட்டார். இவர் பேசி என்னை தன்னுடைய வாதத்துக்கு இணங்க வச்சிட்டாரு. அதற்கு தாவூத் பதில் அளித்தார். இவர் தன்னுடைய செம்மறி ஆடுகளுடன் உம்முடைய செம்மறி ஆட்டையும் இணைத்துக் கொள்வதாக கோரியதன் மூலம் திண்ணமாக உமக்கு அநீதி இழைத்து விட்டார். இப்படி கேட்டதுனால இவர் என்ன பண்ணிட்டாரு, ஜுல்ம் பண்ணிட்டாரு. இது ஒரு அநீதி பண்ணிட்டார் இவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜுல்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அநீதி இழைத்துட்டாருங்க. உண்மையில் ஒன்று கூடி வாழும் மக்களில் பெரும்பாலோர் ஒருவர் மற்றவர் மீது வரம்பு மீறி நடந்து கொள்கிறார்கள். ஆயினும் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். இத்தகையோர் மிக சிறந்த சிலரே ஆவார்கள். இவ்வாறு கூடிக்கொண்டிருந்த போதே இவர் ஜெனரலா அட்வைஸ் பண்றாரு. இப்படி இவர் கேட்டதன் காரணமா இவர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப பெரிய ஒரு அநியாயத்தை அவர் பண்ணிட்டாரு. ஆனா உண்மையிலேயே என்ன அப்படின்னா, கூட்டு வாழ்க்கை சேர்ந்து வாழ்றாங்களே, கூட்டு வாழ்க்கைன்னு என்ன, ஜாயின்ட் ஃபேமிலி கிடையாது. கூட்டு வாழ்க்கைன்னு இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், இங்க இந்த தாவூத் நபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஊர் சொசைட்டி ஒரு சமூகம் சேர்ந்து வாழுது இல்ல, இப்ப சொசைட்டில தான் நிறைய அநியாயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மனிதன். இப்ப நீங்க ஒரு காட்டுல மலை மேல ஒரு வீடு இருக்கு, ஒரே ஒரு வீடு, 10 ஏக்கரை வாங்கிட்டீங்க, ஒரு 100 ஆடு, ஒரு வயல், இப்படி இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? என்ன பிரச்சனை வரும்? ஒரு பிரச்சனையும் வராது. அதே ஒரு பக்கத்தில் இன்னொருத்தன் வயல் வாங்கி போட்டான், அவன் ஆடி இப்போ உங்க ஆட்டில் மேயுது, இப்போ என்ன வரும்? பிரச்சனை வரும். அதே 10 பேர் வாங்கி போட்டான் அந்த ஏரியாவில், இப்போ என்ன வரும்? ஒரே ஒரு கிணறு இருக்கு, இப்போ என்ன பிரச்சனை வரும்? இந்த கிணத்து தண்ணி எப்படி பங்கிடணும் பிரச்சனை. இப்போ இந்த ஏரியாவில் எடுத்துங்க, இந்த ஏரியாவில் நான் மட்டும் தான் வீடு கட்டிக்க, ஏதாவது பிரச்சனை இருக்குமா? பிரச்சனை ஒன்றும் வராது. என் கார் நான் எப்போனாலும் வெளியே நிறுத்துவேன், வருவேன். ஏரியாவே ஆகிப்போச்சு. இப்போ என் கார் இப்படி நிறுத்த முடியுமா ரோட்டில்? இப்போ என் உரிமை நான் எப்படி இருந்தாலும் பயன்படுத்துவேன். இப்போ என் உரிமை நான் பயன்படுத்தினா அடுத்தவனுடைய உரிமை பாதிக்கப்படுதா இல்லையா? இப்போ என் கார் தான், நான் எப்படினாலும் நிறுத்துவேன், அகராஜ் பேசுவேன். என் வண்டிடா, நான் எப்படினாலும் நிறுத்துவேன். நான் 5 லட்ச ரூபா கார் போட்டு நீ உங்ககிட்ட கொண்டாந்து நான் எங்கே நிறுத்தணும், நான் உன்கிட்ட கேட்டிருப்பேனா? அப்படிமா அவன். நீ இப்படி நிறுத்தினா நான் எப்போ என் வீடு அந்த ரோடு தாண்டி நான் போவேன்னு இவன். இப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சா? அப்படியே ஊருக்கு கிரியேட் ஆச்சுன்னா, மாநிலம் கிரியேட் ஆச்சுன்னா, நாடு கிரியேட் ஆச்சுன்னா, பெரிய பெரிய கண்டங்கள் கிரியேட் ஆச்சுன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு ரஷ்யாவுக்கும் பிரச்சனை வராதா? ஆப்பிரிக்காவுக்கு அண்டார்டிகாவுக்கு பிரச்சனை வராதா? எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும். அப்போ கூட்டு வாழ்க்கையினாலே பிரச்சனை தான் சொல்லி யார் சொல்றா? தாவூத் நபி சொல்றாங்க. கூடி வாழ்றதுல ஆனா பிரச்சனை யார் பண்ண மாட்டாங்கன்னா, நல்ல மனிதர்கள் எப்பயுமே நிறுத்தவங்க தான் அவனுக்கு சொரணம் இருக்கும். வண்டி நிற்கும், நம்ம இப்படி வண்டி நிறுத்துறோமே, அடுத்தவங்க இப்படி போவானுட்டு. அப்போ கிலாஃபத் எப்போ தேவை வராதுன்னு தெரியுமா? பூமியில நல்லவங்க இருக்கும்போது தேவைப்படாது. ஏன்னா அவனே ஒழுங்கா நடந்துக்குவானே, அவனே யாரையுமே எதுவுமே வம்பு தும்புக்கு போக மாட்டானே. அப்போ எவ்வளவு கெட்டவர்கள் இருக்காங்களோ அந்த இடத்துல நீதியா ஒரு தாவூத் நபி இருக்கணும். எவ்வளவு பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துல யார் இருக்கும், யார்கிட்ட ஸ்டேரிங் இருக்கணும்? தாவூத் நபி மாதிரியான ஆள்கிட்ட ஸ்டேரிங் இருந்துச்சுன்னா அந்த ஊர் கரெக்டா இருக்கும்னு அர்த்தம். அப்போ ஸ்டேரிங் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்போ இன்னைக்கு மக்கள் அதிகமான பேர் யார் இருக்கா? அப்போ நிர்வாகம் பண்றவங்க எப்படி இருக்கணும்? அரசியலில் தூய்மை இருக்கணுங்கிறோம். அரசியல் தூய்மைங்கிறது தான் ரொம்ப பெரிய தேவை இந்த காலகட்டத்தில். தூய்மையானவர்கள் பள்ளிவாசல் உட்காந்துட்டு இருக்க கூடாது. தூய்மையானவர்கள் வழி நடத்துறதுக்கு முன்னாடி வரணும். அப்போ முன்னாடி தூய்மையானவர்கள் இருந்தாதான் அந்த பூமியில அநியாயங்கள் நடக்காம இருக்கும். உண்மையிலேயே நாம் அவரை சோதித்திருக்கிறோம் என்பதை தாவூத் உணர்ந்து விட்டார். உடனே தம்முடைய இறைவனிடம் மன்னிப்பு கோரினார். மேலும் சஜிதாவில் விழுந்து விட்டார், இறைவன் பக்கம் மீண்டார். இது மூலமா மெசேஜ் என்ன அப்படின்னா, தாவூத் நபி அது மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பண்றாரு. இந்த வழக்கு தொடர்பாகவே ஒரு விஷயத்தை தாவூத் நபி பண்றாரு. அதுதான் அங்க அல்லாஹ் உணர்த்த வர்றது ஒரு மேட்ரு. என்ன விஷயம்னா, அந்த விஷயம் தான் நமக்கு இன்னைக்கு தொடர்போடு இருக்கு. தாவூத் நபி பண்ண அந்த விஷயம் என்ன, தவறு என்ன அப்படின்னா பல விளக்கங்கள் எல்லாருமே கொடுக்குறாங்க. அதுல பைபிள்ல என்ன இருக்குன்னா, தாவூத் நபி மேல ஒரு தவறான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு தாவூத் நபியுடைய படை வீரர்ல ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. படை வீரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய மனைவி ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அந்த மனைவி மீது தாவூத் நபிக்கு ஆசை வந்துருச்சு. அதாவது அவரை திருமணம் முடிக்கிறது அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக என்ன பண்ணாங்க தாவூத் நபி அப்படின்னா, அந்த படை வீரரை கூப்பிட்டு ஒரு முக்கியமான போருக்கு அனுப்புறாங்க. அது ரொம்ப கடினமான, தெரியுமில்ல, போர்ல நமக்கு தெரியுமில்ல, வேர்ல்டு கப் அட்டவணை போடும்போது ஜிம்பாப்வே மேட்சும் ஆஸ்திரேலியா மேட்சும் இருக்கும். எந்த மேட்சுக்கு எந்த பிளேயரை செலக்ட் பண்ணணும் அவனுக்கு தெரியுமில்ல, கேப்டனுக்கு. இதுல விராட் கோலிக்கு ரெஸ்ட் கொடுத்துருவான். ஜிம்பாப்வே மேட்ச்னா முக்கியமான 4-5 பிளேயரை இறக்கி விட்டு இப்படி இறக்குவாங்க. அப்ப இது கஷ்டமான ஒரு போருங்கும் போது இவரை கொண்டு ஃப்ரண்ட்ல நிப்பாட்டுறாரு. பைபிள்ல வரக்கூடிய சம்பவம், ஃப்ரண்ட்ல இவர் நிப்பாட்டுறாரு. ஏன்னா அவருக்கு போனாலே அதுல ஃப்ரண்ட் ரோ காலியாக போகுதுன்னு இவருக்கு தெரியும். அனுப்பி அதுல அவர் ஷஹீதாக்கப்பட்டுறாரு. பின்னாடி அந்த மனைவி விதவையானதுக்கு அப்புறம் அந்த மனைவிக்கு வாழ்க்கை கொடுத்து இவர் எடுத்துக்கிறாரு. இதுதான் அவர் செஞ்ச தவறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி தவறை தாவூத் நபி திட்டமிட்டு இப்படி செஞ்சாரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் அவர் செய்ய மாட்டார். ஏன்னா ஒரு நபியுடைய தகுதி அது எல்லாத்துக்கும் மேல உயர்ந்தது. ஆனா அந்த நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரியான ஒரு சம்பவம் தான். நிறைய வச்சிருக்கிற ஒரு ஆளு கம்மியா வச்சிருக்கிற ஒரு ஆள்கிட்ட அந்த கம்மியா இருக்கிற பொருளும் கேட்டிருக்காருன்னு அர்த்தம். அந்த காலத்துல என்ன நடைமுறையா இருந்துச்சுங்கிறது முதல்ல நம்ம பாத்துக்குவோம். அந்த காலத்துல ஒருவருடைய மனைவி ஒருத்தர் இருக்கிறார்னு வைங்க, ஒருவருடைய மனைவி ஒருத்தர் இருக்கிறார்னு வைங்க, அந்த மனைவியை பற்றி தன்னுடைய நண்பருக்கு கேள்விப்பட்டா, அந்த மனைவியுடைய நல்ல குணநலன்கள் கேள்விப்பட்டா,
அந்த நண்பர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவார், இந்த மாதிரி வந்து உன் மனைவி வந்து நான் எடுத்துக்கிறேன், எனக்கு மனைவியா கொடுத்துரு அப்படின்னா அவரு தலாக் விட்டு அந்த மனைவியை அவருக்கு கொடுத்துருவாரு, அவங்க அந்த மனைவியை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இது ஒரு வழக்கமாகவே இருந்துச்சு. அதான் சொன்னலைங்க, ஆளாளுக்கு ஷரியத் வேற. நமக்கு இது ரொம்ப அபத்தமா தெரியும். நம்ம அல்லாஹ்வுக்கு மேல நம்ம போய் வந்து ஹீரோலாம் பார்க்க கூடாது. இது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த அன்சாரிகளுடைய சம்பவத்தோட கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்சாரிகள் முஹாஜிர்கள் வந்த புதுசுல தன்னுடைய மனைவியை தலாக் விட்டு அன்சாரிகள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. புதுசா வந்த முஹாஜிர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சம்பவம் உண்டு. அது வரைக்குமே அந்த நடைமுறை இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அது அபத்தமா நமக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா இந்த மாடர்னிசம் பேசுவாங்களோ அவங்களாம் எப்படிம்பாங்க பாருங்க, அடுத்தவங்க பொண்டாட்டியும் பிடிச்சிருந்தா வேணும்னா கல்யாணம் பண்ணணும். இது எங்க நபி இல்லப்பா. நீங்க எந்த சைனிஸ்ட் ரொம்ப தூக்கி எந்த டேவிட் ஸ்டாரை போட்டு எந்த இஸ்ரேல் உருவாக்கிறீங்களோ அந்த நபியுடைய வரலாறு தான் நம்மளும் பேசுறோம். இது வந்து அந்த காலத்துல வழக்கமா இருந்துச்சு. அதை விட கேடு கெட்ட கலாச்சாரம் இன்னைக்கு நீங்க வச்சிருக்கீங்க. நயன்தாரா ஒரு காலத்துல யார் கூட இருந்தா? சிம்பு கூட. அப்ப நீங்க 60 ரூபாய் பாத்தீங்களா? இப்போ நயன்தாரா கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? விக்னேஷ் சிவன் கூட இருக்கு. அதுக்கு நடுவில் நிறைய 2-3 டிரான்சாக்ஷன் ஆச்சு. அப்போ இத்தனை இது நீங்க என்ன பண்றீங்க? ஹலாலா தானே பாக்குறீங்க. நீங்க தப்பா பாக்குறீங்களா? அப்ப எத்தனை லிவிங் டுகெதர் செலிபிரிட்டிஸ் நம்ம லிஸ்ட் காட்ட முடியும்? கல்யாணமே இல்லாம அது பேர் என்ன? பிரேக்கப். அதாவது இது பெண்களை ஆடு மாடா பயன்படுத்துற நீங்க பெண்களை லீகலா பயன்படுத்துற நபிமார்களை பார்த்து கேட்கவே கூடாது. அப்ப மாடர்னிஸ்ட் இதை பேசவே முடியாது. மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் விமர்சனம் பண்ண முடியாது. ஏன்னா இது எங்க சமாச்சாரம், பைபிள் சமாச்சாரம். அதனாலதான் அந்த டாபிக் எல்லாம் குரான்ல டிஸ்கஸ் பண்ணலாம். குரான்ல ஏன் டிஸ்கஸ் பண்ணலன்னா அது இங்க தேவையில்லாத மேட்டர்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணிட்டான். ஆனா இங்க தாவூத் நபியோட அந்த தவறு என்ன அப்படின்னா உண்மையிலேயே அந்த ஒரு பர்டிகுலர் அந்த பெண்மணி நல்ல ஒரு பெண்மணியா வந்து கேள்விப்படுறாங்க. அந்த பெண்மணி பத்தி கேள்விப்பட்ட உடனே இவர் என்ன பண்றாருன்னா அந்த பழைய அந்த கலாச்சாரத்தின் படி கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அதை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப இவர்னால மறுக்க முடியுமா? ஒரு நபி கேட்டா மறுக்க முடியுமா? அது ஒரு கலீஃபா கேட்டா மறுக்க முடியுமா? இப்ப இவரு நிர்பந்தப்படுத்தல. ஆனா இவர் கேட்டதே ஒரு நிர்பந்தம் தானே. சொல்ற புரியுதா இல்லையா? பெரிய ஆளு நம்மகிட்ட கேட்டாலே ஒரு நிர்பந்தம் தானேங்க. நாம ஆசாசியா ஒரு வண்டி வாங்கிட்டு வருவோம். நமக்கு எல்லா விதத்திலும் உபகாரம் செஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் அந்த வண்டி கேட்டா நம்ம மறுக்க முடியாது, அதனால பின்விளைவுகள் சந்திக்க வேண்டியது வரும். அதெல்லாமே நம்ம மைண்ட்ல வச்சிருப்போம். அவர் கேட்டாலே நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ அது விட்டு கொடுத்து தான் ஆகணும். அப்ப அந்த பிரஷர் வந்துரும்ல. அப்ப அந்த பிரஷர் கூட தரக்கூடாதுங்கிற அல்ல அபகரிக்கிறது பத்தி எல்லாம் ரொம்ப பெரிய பேச்சு. இதுவே ஹலாமுங்கிற. அதனால தான் இவர் உமர் லியானோ இதே சம்பவம் எடுத்துங்க. உமர் லியானோ வந்து ஆயிஷா லியானோ தனக்காக வச்சிருந்தாங்க அந்த கபரை. எதை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல ஒரு அடக்க ஸ்தலம் யாருக்காக வச்சிருந்தாங்க? தன்னுடைய ஜனாசாவை அடக்கம் பண்ணணும். அபூபக்கர் லியானோ ஒரு பக்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம், தான் ஒரு பக்கம் இருக்கணும், ஆயிஷா லியானோ பக்கத்துல இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா என்ன பண்றாங்க? உமர் லியானோ கேட்கறாங்க. அது கேட்கும்போது என்ன சொல்றாங்க? நான் கலீஃபாவா கேட்கல, என்ன உமரா பாருங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்கறாங்க. அதுதான் மேட்டர். இதுதான் தாவூத் நபியோட அந்த சம்பவத்துல அவர் படிப்பினை எடுக்கிறாரு. ஏன்னா கலீஃபாவா கேட்டா கலீஃபாவை கட்டுப்படுறது யாரு கட்டுப்படுற மாதிரி? அல்லாஹ் கட்டுப்படுற மாதிரி இல்ல. கலீஃபா யாருங்க? அல்லாஹ்வுடைய பிரதிநிதி இல்ல. கலீஃபாவுக்கு மாறு செய்ய முடியுமா? மாறு செய்ய முடியாது. அப்ப கலீஃபாவுடைய உத்தரவா நீங்க பார்க்க கூடாது. இது ஒரு பர்சனல் உமருடைய கோரிக்கையை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல இவர் என்ன பண்றாரு? தாவூத் நபி பர்சனலா தான் கேட்கிறாரு. ஆனா அந்த வழக்கத்தின்படி. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்? பதவியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய பர்சனல் கூட போயிருச்சுங்கிறான். இதுதான் மேட்டர். கலீஃபாங்கிறது பாரங்கிறது இது ஒரு மேட்டர். அல்லாஹ் அந்த பாரத்தை தானே உணர்த்துறான். கிலாஃபத் வந்துருச்சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையெல்லாம் கிடைக்க போறது இல்ல. உங்களுடைய பர்சனல் லைஃப் கூட டேமேஜ் ஆக போகுதுங்கிறான். சொல்றது புரியுதா இல்லையா? பர்சனல் லைஃப் கூட நீங்க நிம்மதி இல்லாம போக போறீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாராவது ஒருத்தன் பேரிச்சம்பழம் கொடுத்து நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் அதுவும் புட்டுட்டு போக போகுது. இதுக்கப்புறம் ஒருத்தன் ஒரு ட்ரெஸ் கொடுப்பான் உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்டுன்னு சொல்லி, அதுவும் புட்டுட்டு போக போகுது. அதனால ஆச்சா இல்லையா? அதே மாதிரி ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ் நடக்குதா இல்லையா? ஜைனப் ரலியல்லாஹு வந்து கல்யாணம் பண்றாங்களா இல்லையா? இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதா இல்லையா? இதே மனைவி மேட்ரு, அடுத்த மனைவி மேல இவர் ஆசைப்பட்டாருன்னு அந்த சம்பவம் இவருக்கும் வருதா இல்லையா வாழ்க்கையில? அதே கலீஃபா ஆகும் போது தான் இந்த சம்பவம் நடக்குது. இதுல இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னன்னா, இந்த 99 வச்சிருக்கிறவங்க ஒண்ணு வந்து கேட்கறான்ல, இதே தானே இன்னைக்கு கேபிட்டலிசம். உலகத்துடைய பொருளாதாரம் 99% யார் வச்சிருக்கா? பெரிய முதலாளிகள் வச்சிருக்காங்களா? இப்போ வந்து ஏழை விவசாயிகளுடைய நிலத்தை மீத்தனுக்காக கேட்கறானா? கேட்டா என்ன சொல்றான்? வாதத்துல ஜெயிக்கிறானா? வாதத்துல ஜெயிக்கிறானா இல்லையா? 8 வழி சிலைக்காக நிலத்தை புடுங்குறானா இல்லையா? விஷயம் புரியுதா இல்லையா? இந்த கேபிட்டலிசம் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிதானங்க இருக்கு. பெரிய முதலாளிகளுக்கு அவங்களுடைய அவ்வளவு செல்வத்துக்கு 99 ஆடுகள் வச்சிருக்கிற அளவுக்கு செல்வம் வச்சிருந்தாலும் அந்த ஒரு ஆட்டை கேட்கறாங்களா இல்லையா? அதை பதவியை வச்சு வாங்கி கொடுக்குறாங்களா இல்லையா? இப்போ நீ கவர்மெண்ட் நடுவில் இருந்து மீடியேட்டரா செயல்படுத்த இல்லையா? நடுவில் மீடியேட்டரா இருந்து அந்த ஒரு ஆட்டை பிடிங்கி கொடுக்குற வேலை தானே பண்ணுது இன்னைக்கு. உங்க பெரிய பெரிய முதலாளிகள்லாம் சோத்து வழி இல்லாமல இருக்கான். ஆனா அவங்களுக்காக என்ன பண்ணப்படுது? ஏழைகளுடைய ஆறுகள் தூக்கி கொடுக்கப்படுது. ஏழைகளுடைய நிலங்கள், அவன் பூர்வீகமா அந்த ஏரியாவில் இருக்கான், அவன் அதானே இருக்கான் பூர்வீகமா அந்த பகுதியில். அந்த அவதார் படம் எடுத்து பாருங்க. பூர்வீகமா அந்த மக்கள் இருப்பாங்க. அந்த அந்த பர்டிகுலர் இடத்துல அவங்களுடைய அந்த வளங்கள் இருக்கும். அந்த வளங்கள் இவங்கெல்லாம் இல்லாமலா வந்திருக்காங்க.
அப்போ இந்த சித்தாந்தம் தாவூத் நபி என்ன சொல்றாரு, எந்த அளவுக்கு கூட்டு வாழ்க்கை வருதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜுல்மு பெருகும் அப்படின்னாங்களா. இன்னைக்கு ஜுல்முலாம் இந்த பூமி நிறைஞ்சிருக்கா இல்லையா? கூட்டு வாழ்க்கை பெருகி பெருகி இப்போ இந்த வெள்ளக்காரன்லாம் நல்ல பையன் வந்தான்ல, அந்த வாஸ்கோட காமா, இந்த அவன் இவன் எதுக்கு வந்தான்? அவன் இந்த பணக்கார நாடுகள்னு சொல்றாங்களே, பணக்கார நாடுகள் எதுக்கு வந்தாங்க? இங்க பணக்கார நாடு பிச்சைக்கார வீட்டில் போய் எங்க திருடுமா? வந்தவன் திருட தானே வந்தான். பெரிய பெரிய செல்வங்கள் இங்க இருந்து கொள்ளையடிச்சு